محمد سيد الكونين والثقلين والفريقين من قرب ومن عجم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. தராவீஹ் வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹு தஆலாவுடைய இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ரமலான் மாதத்தின் நடுப்பத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆரம்ப 10 தினங்கள் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளை வேண்டினோம். தற்பொழுது அவனிடத்தில் மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை நாங்கள் தேடுகின்றோம், வேண்டுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இறுதி 10 நரக விடுதலையை கேட்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம். ஆரம்ப 10 நாட்கள் ரஹமத்தை நாங்கள் கேட்டோம். எப்படி இறைவா, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எங்களுக்கு ரஹமத்தி செய், ரஹமத்தி செய்யக்கூடியவர்களிலெல்லாம் மிக ரஹமத்தி செய்யக்கூடிய நாயனே என்ற பிரார்த்தனையை கேட்டோம். இப்பொழுது கேட்கிறோம், அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மேலும் எங்களுடைய தவறுகளையும், வஹதாயானா, எங்களுடைய தவறுகளையும் மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா வஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், அனைத்து தவறுகள், அனைத்து பாவங்கள் சகலரையும் மன்னிப்பாயாக அகில உலகத்தாரின் இரட்சகனே என்ற பிரார்த்தனையை கேட்கிறோம். நாங்கள் ஒன்றை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், ஆரம்ப 10 தினங்கள் அல்லாஹ்வுடைய அருள், நடு 10 தினங்கள் பாவ மன்னிப்புக்குரியது, இறுதி 10 தினங்கள் இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் ஆரம்ப 10 தினங்கள் ரஹமத்தை வேண்டிய நாங்கள் மக்ஃபிரத்துடைய 10 தினங்களில் ரஹமத்தை தேடக்கூடாதா என்று ஒரு கேள்வி எழலாம். கேள்வி நியாயமானதுதான். அப்படியானால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து 10 தினங்களுடன் முடிந்து விட்டதா? இல்லை, முடியவில்லை. அல்லாஹ்வுடைய ரஹமத்து வினாடிக்கு வினாடி, நாளுக்கு நாள் அடியார்கள் மீது அல்லாஹு தஆலா அருள் செய்து கொண்டே இருக்கின்றான். மக்ஃபிரத்தை நாங்கள் தேடக்கூடியதனுடைய நோக்கம், ஆரம்ப 10 தினங்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் இறங்குகின்றன. அதே போன்று நடு 10 தினங்கள் இரண்டாவது 10 நாங்கள் மக்ஃபிரத்தை வேண்டுவதற்கான காரணம், அதிகமாக அல்லாஹு தஆலா பிழை பொறுக்கின்றான். இறுதி 10 தினங்கள் நரக விடுதலை, அதிகமாக நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். பாவிகளை அல்லாஹு தஆலா அதிகம் விடுதலை செய்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து முடியவில்லை, 10 தினங்களுடன் முடியவில்லை. அதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். 10 தினங்களுடன் அல்லாஹ்வுடைய ரஹமத்து முடிந்து விட்டால் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். எங்களுடைய சுவாசம் நின்றுவிடும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து நின்று விட்டால், சுவாசம் என்பதே பெரும் அருள். நாங்கள் இந்த நடுப்பத்திலே, இரண்டாவது 10 நாங்கள் பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டும்.
அந்த பாவ மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய அருள்தான். மூலம் அல்லாஹ்வுடைய அருள்தான், முந்தினது அல்லாஹ்வுடைய அருள்தான். இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய அருள், என்னுடைய இரக்கம், என்னுடைய ரஹமத்து எனது கோபத்தை முந்திவிட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படியானால் அல்லாஹ் வைத்த போட்டியில், கோபத்துக்கும் ரஹமத்துக்கும் வைத்த போட்டியில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து, அவனுடைய இரக்கம்தான் முந்தியதா. அதனால் தான் அடியார்கள் எந்த பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் தஆலா உடனே தண்டிக்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக ரஹமத்தாக அனுப்பப்பட்டு மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வர்களாக அனுப்பப்பட்டார்கள். கடிந்து கூட மக்களுடன் பேச மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா அதை நிறுத்தினான். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். ஆகையினால் ரஹமத் என்பது அதுதான் மூலம். அந்த ரஹமத்திலே தங்கியுள்ளதுதான் மக்ஃபிரத். அந்த ரஹமத்தை கொண்டுதான் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு படி மேலாக பிழை பொறுக்கின்றான். எத்தனை பாவம் செய்தாக்கள் நாங்கள் இருப்போம், எவ்வளவு பாவங்கள் செய்தவர்களா நாங்கள் இருப்போம். எங்கட பாவம் எங்கட மனச்சாட்சியில நாங்கள் கையை வைத்து கேட்டால் நாங்கள் என்னென்ன பாவம் செய்திருக்கின்றோம் என்று எங்களுடைய மனமே எங்களுக்கு சாட்சி சொல்லும். சில பாவங்களை நாங்க செஞ்சிருப்போம். அந்த பாவங்களை அதுக்குரிய ஹத்துக்குரிய பாவம் என்றா அதை நிறைவேற்றுறதுக்கு நாங்க தயங்கலாம். மனிதன் தானே, மனிதன் இல்ல. பாவம் நிகழும். பாவம் என்பது இது பாவம் என்று தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறு செய்வது. தவறு என்ற என்ன? தவறு செய்வது. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். பாவம் பண்ண உங்களுக்கு தெரியும். நம்ம பாவத்தை உதாரணமாக சினா செய்கிறது பாவம், களவெடுக்கிறது பாவம், இப்படி எத்தனையோ பாவங்கள் இருக்குத்தானே. கோல் சொல்றது, ஒரு ஆள்கிட்ட மூட்டுறது, பொறாம கொள்றது, இதெல்லாம் பாவம் தானே, நன்மை இல்லையே. அப்ப இதெல்லாம் பாவம் தான். தவறு சொன்ன என்ன? அப்ப நாம பாவத்தை தெரிந்து செய்கிறோம். இது பாவம் பண்ணி தெரிஞ்சதுக்கு பிறகு செய்கிறோம். அத துனூப் என்று சொல்லுவாங்க. ஹத்தா அல்லது ஹத்தாயா, தவறுகள் என்று சொன்னால் அதற்கு ஹதீஸில் இருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியான் தௌபா செய்வது கொண்டு கடுமையாக மகிழ்ச்சி அடைகின்றான். எப்படியான மகிழ்ச்சி அடைகின்றான்? அதுக்கு உதாரணம் ஒன்று நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஆள் ஒரு பிரயாணம் போறாரு. அவர் அந்த உயிர் வாகனத்துல, ஒட்டகத்துல இவர் என்ன செய்கிறாரு? அவருடைய குடிபானங்கள், சாப்பாடு வகைகள் இவைகளை எல்லாம் ஏற்றுகின்றார். அந்த ஒட்டகத்துல ஏற்றுகின்றார். ஏற்றிக்கொண்டு ஒரு பொட்டல் தரை, ஒரு பாலைவனத்துக்கு இவர் செல்லுகின்றார். அங்கே இவரை சுமந்து சென்ற வாகனத்தை நிறுத்திவிட்டு ஒரு மரத்தின் நிழலில், ஒரு மரத்துக்கு கீழே அவர் சாய்ந்து கொள்கின்றார், உறங்குகின்றார். இவர் உறங்கிய பொழுது இவருடைய அந்த வாகனம், அந்த ஒட்டகை என்ன செய்தது? ஃபம்ஃபலதத் மின்ஹு, அது விரண்டது, ஓடியது. இவர் கண்ணை விழித்து பார்க்கிறார், ஒட்டகத்தை காணவில்லை. ஒட்டகம் மாத்திரம் காணாமல் போனால் பரவாயில்லை, அதுல அவர் சாப்பிடுற சாப்பாடு இருக்கி, அவர் குடிக்கிற குடிபானங்கள் இருக்கி, இவ்வளவும் அதுல இருக்கி. அப்ப இவர் அந்த இடத்துல இவர் உயிரோட இருப்பதாக இருந்தால் என்ன வேணும்? சாப்பாடு வேணும், குடிபானம் வேணும், தண்ணி வேணும். இல்ல, இப்ப இவரு கவலைப்படுகிறார். ஹுவ பிஹா காயிமத்துன் இன்தஹு, அந்த நேரத்தில் இவர் தேடி தேடி களைச்சு போய் நிராசையாகிவிட்டார். இனி கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்து அந்த மர நிழல்ல இவர் இருந்துட்டு இருக்காரு. அப்படியே இருக்க இவருக்கு தூக்கம் மிகைக்குது.
திடீரென்று கண்ணமுழித்து பார்க்கின்றார். அவருக்கு முன்னாலே அவருடைய வாகனம் நிற்கின்றது. அவருடைய வாகனம் அந்த ஒட்டகை நிற்கின்றது. எப்படி ஆரம்பத்தில் இவர் அந்த இடத்துல கட்டி வைத்தாரோ, நிறுத்தாட்டி வைத்தாரோ, சாப்பாட்டு பொருட்களுடன் குடிபானங்களுடன் கட்டி வைத்தாரோ, அதே போன்ற அமைப்பிலே நின்றது. அந்த நேரத்தில் இவர் அந்த ஒட்டகத்தில, அந்த வாகனத்தில் அந்த கழுத்துல போட்டிருப்பாங்கள கயிறு, அத ஹிதாம் என்று சொல்றது, அந்த மூக்கணங்கயிறு மாதிரி, அதை பிடித்தாராம். பிடிச்சிட்டு பிறகு சொன்னாரு, அதிகமாக மகிழ்ச்சி கொண்டவராக மிஷித்தத்தில் போற கடும் மகிழ்ச்சியுடன் அவர் சொன்னாரு, அல்லாஹும்ம அந்த அபுதி, இறைவா நீ என்னுடைய அடிமை என்றார். வஅன ரப்புக, நான் உன்னுடைய ரப்பண்ட. மகிழ்ச்சி மேலிட்டால் என்ன செய்யறாரு, தன்னை ரப்பாக அல்லாஹ்ட்ட சொல்றாரு, அல்லாஹ்வை இவர் அடிமையா சொல்லிட்டார். இவரு அஹ்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவரு தவறு செய்து விட்டார். தவறுன்னா என்ன, தவறுதலா வந்துச்சு வாயில. இத அல்லாஹ் குற்றமா பிடிப்பானா? பிடிக்க மாட்டான். மகிழ்ச்சியின உச்சகட்டத்தில் இவர் வாயில நீ என்ற ரப்பு இல்ல, நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பண்டு இவர் வாயில வந்துட்டு, இத அல்லாஹ் குற்றமா பிடிக்க மாட்டான் என்ற இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப தவறண்டா என்ன, தவறுதலாக செய்யறது. இப்ப நாங்க தராவி தொழுகையிலேயும் தான், ஏனைய சுன்னத்தான வணக்கங்களிலேயும் தான் நாங்க கேட்கும், நஃபிலான வணக்கங்களிலே நாங்க கேட்கும், அல்லாஹ் மாஃபுல்லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய தவறுகளையும் நீ மன்னிப்பாயாக. இப்ப பாவங்களை எடுத்துக்கொண்டால் சகோதரர்களே, பாவத்தை இரண்டு வகைகளாக பிரிப்பாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு குர்ஆன் வசனத்தை முன்மாதிரியாக வைத்து இரண்டு வகையாக பாவத்தை பிரிப்பாங்க. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் அவனை கொண்டு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, இணை வைக்காத ஏனைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தான் நாடியோருக்கும் மன்னிப்பான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சூரத்து நிசா அத்தியாயம் 48:8 அதிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த வசனத்தை வைத்து எங்களுக்கு இமாம்கள் சொல்லி தருகின்றார்கள், பாவங்கள் இரண்டு வகை. ஒன்று பெரிய பாவம், மற்றது சிறிய பாவம். பெரிய பாவம் என்ற என்ன, அந்த பெரிய பாவத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க, இஜ்தனிபு ஸப்அல் மூபிகாத், அழிவு பாதையின்பால் இழுத்துச் செல்லக்கூடிய 7 பெரிய பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். 7 பெரிய பாவங்கள் இருக்கின்றன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்காங்க, நாயகமே அது என்ன என்று கேட்ட நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு இணை வைத்தல், வஸ்ஸிஹ்ரு, செய்வினை செய்தல், சூனியம் செய்தல். இரண்டாவது, வகத்லு நஃப்ஸில்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், கொல்வதற்கு அல்லாஹ் விதியாக்கிய கொலையை தவிர அல்லாஹ் ஹராமாக்கினானே அப்படியான உயிரை, ஆத்மாவை கொலை செய்தல். ஒரு நப்ச கொலை செய்யறது எப்படியான நப்சு, அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறானே அப்படியான நப்சுகள், ஆத்மாக்களை கொலை செய்கிறது. அல்லாஹ் கொல்லலாம் என்று சொல்லப்பட்டதை கொல்லலாம் தான். பின்னால நான் உதாரணங்களை சொல்றேன். அதே போல மற்ற பாவம், வஅக்லுர் ரிபா, வட்டி சாப்பிடுதல், வஅக்லு மாலில் யதீம், அனாதையுடைய யதீமுடைய சொத்தை சாப்பிடுதல், வத்தவல்லி யௌமஸ் ஸஹஃப், போருக்கு சென்று புறமுதுகு காட்டி ஓடுதல்,
வகல்புல் முஹ்சனாத்தில் முஃமினாத்தில் காபிலாத், பேதைகளான வெகுளித்தனமான மூமின்களான பத்தினித்தனமான பெண்களை அவதூறு சொல்லுதல். இந்த 7 பாவங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் என்று என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இந்த பெரும்பாவங்கள்ல முதலாவது பாவம் தான் அல்லாஹ்வை கொண்டு இணை வைக்கிறது. இந்த அல்லாஹ்வை கொண்டு இணை வைக்கிற பாவத்தை அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் குர்ஆன்ல, அதை மன்னிக்க இயலாது. ஷிர்க் வைத்தாரு மன்னிக்க முடியாது. ஷிர்க் என்ன உங்களுக்கு தெரியும், வுஜூதியத்துடைய அடிப்படையில் 2 வுஜூதுகளை உள்ளதாக ஆக்குதல். அல்லாஹ் தான் யதார்த்தத்தில் இருக்கான், உள்ளமையிலேயே இருக்கிறது யாரு, அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் அனைத்துக்கும் அதிகாரம் கொடுத்து அவன் தானாக இருந்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வால் எவ்வாறு செய்ய முடியுமோ அதே போன்று படைப்புக்கள் தங்களுக்கு தாங்கள் செயல்களை சுயமாக உண்டாக்கி கொண்டு செய்ய முடியும் என்று படைப்புகளுக்கும் சுயமான வுஜூதை ஏற்படுத்துதல். அப்ப அங்க 2 வுஜூது வந்துடும், 2 உள்ளம வந்துடும். அல்லாஹ்வும் இருக்கான், படைப்பும் இருக்கு என்ற அந்த உள்ளமை. அப்ப படைப்புக்கு அழிவென்பதே கிடையாது என்ற அங்க தொனிப்பொருள் அங்கே வந்துவிடும். ஆகையால ذاتியத்தான அடிப்படையில் வுஜூதியத்தான அடிப்படையில் 2 வுஜூதுகளை உண்டாக்கி கொள்ளுதல், இதான் ஷிர்க். இதை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். இப்படி அந்த பாவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டி தந்திருக்கிறார். அப்ப இந்த பாவங்களை எல்லாம் நாங்க செஞ்சோம்டா இணைய மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மற்ற ஏனைய பாவங்கள் நம்முள்ள இருந்து வெளியாகலாம். சிலாக்களுக்கு கோபத்துல செய்வினை செய்கிறாங்களா இல்லையா, நம்முடைய ஆக்கள்லயும் இருக்கி, நம்முடைய ஆக்கள் அல்லாத ஆக்கள்லயும் இருக்கி. செய்வினை இல்லை என்று செல்றவன் கூட செய்வினை செய்கிறவனாத்தான் இருக்கானா இல்லையா. ஒத்த நல்லா இருந்தா பிடிக்காது, அவன் என்ன மாடி வீடு கட்டிட்டு இருக்கான், நம்ம எத்தனை நாளா இந்த கட்டிடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம், மழை வந்த எத்தனை இடத்த ஒழுகுது என்ற அந்த கோபத்துல வெறும் நல்லா இருக்கப்படா நாசமத்து போகணும் அழுந்தி மௌத்தாகணும் என்று சொல்லி என்ன செய்யற, செய்வினை செய்கிற. செய்வினை என்ற என்ன சோதர்களே, கெட்ட ரூஹானியத்தை வைத்து செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எல்லாத்தையும் வச்சுதான் இருக்கான். மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய வருத்தங்கள் பிணிகளுக்கு மருந்தே அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கான். அதே குர்ஆனே அதுல எல்லாம் இருக்கு, அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல எல்லாம் இருக்கு. அதே குர்ஆனை தீய வழியில பயன்படுத்தி கொள்ளுதல் அல்லது மாற்று மதத்தில் இருந்து கெட்ட செயல்களை கொண்டு மக்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளுதல், இதை சிஹர் என்று சொல்லப்படும். சிஹர் செய்யப்பட்ட அவர் புத்தி முதலாவது என்ன செஞ்சிடும், அவர்கிட்ட இருக்காது. செய்வினை செய்யப்பட்டாக்களை பாருங்க, தலை மூலக்கோளாறு ஏற்படும் அல்லது உடல் ரீதியான பாதிப்புகள் உபாதைகள் ஏற்படும். இறுதியில அவருக்கு மருந்து கண்டுபிடிக்க இயலாத வகையில அவர் மௌத்தாய் போயிடுவார். எவ்வளவு பாரிய ஒரு பெரிய பாவம் இது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பயே சொல்லிட்டாங்க. செய்வினை இரண்டாவது என்னத்தை சொல்றாங்க, செய்வினையத்தான் சொல்றாங்க. அப்ப இணை வைக்கிறது முதலாவது, இரண்டாவது செய்வினை செய்கிறது, மூணாவது ஆத்மாவை கொலை செய்கிறது. அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கான். இப்ப ஒரு முஸ்லிமுடைய உடைமை அவர சொத்து இன்னொரு ஆள் அதை உரிமை கொண்டாடையலாம். களிமா சென்ன ஒரு ஆள் என்ன செய்யல அவட்டேலாம். ஆனா யுத்தத்துக்கு இப்ப போறோம், அல்லாஹ்வுடைய பாதையில புனித போர் புரிய போறோம், காவிர்களை களிமா சொல்லுமாறு பணிக்கிறோம், அவன் சொல்லல என்று அவனை வெட்டலாம். அதுக்கு என்ன இருக்கு, நன்மை இருக்கு, சவாபு இருக்கு. அல்லாஹ் கொலை செய்யலாம், மண்டத்தை கொலை செய்யலாம், அந்த அடிப்படையில போய் கொலை செய்யலாம். அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கானே அப்படியான ஆத்மாவை கொலை செய்யலாம். ஒரு ஆளை கொலை செய்கிறது, இது மூணாவது பாவம். அதே போன்று வட்டி சாப்பிடுதல், எத்தீங்களுடைய சொத்துக்களை சாப்பிடுதல். வட்டி சாப்பிடுறது மலிஞ்சு போயிடுச்சு. வட்டி என்றாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு மலிஞ்சு போயிடுச்சு.
யார்ட்டையாச்சும் கேட்டு பாருங்க வட்டி என்ன தெரியா. ஏன் அது நாளாந்த வாழ்க்கையில ஒருமித்ததாக போய்விட்டது வட்டி சாப்பிடுறதுங்கிறது. அதுலயும் மிக போனதெல்லாம் யார் இருக்காங்களோ அவங்கள துவாக்களை தான் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளுவான். அதுல மாத்தம் கிடையாது. வட்டிய எங்கட நாவுல சேர்றத நாங்க பயப்பட்டுக்கணும். அதுல பக்கம் போறது, அதற்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் வட்டி சாப்பிட்டதுக்கு ஈடாகத்தான் ஆகும். ஆகையால நாங்க இபாதத்து காலம் முழுக்க செஞ்சாலும் இப்படியான விஷயங்களை நாங்க அவதானிக்கணும். அதான் அந்த காலத்துல உள்ளாக்கள் மிக பேணுதலாக மிக பக்குவமா இருந்திருக்காங்க. அவங்கட பேணுதலுக்கும் அவங்கட பக்குவத்துக்கும் நாங்க முன்னுக்கு நிக்கல. தம்பியுல் காபிலின் என்ற கிதாபுல ஒரு பேணுதலை பத்தி எழுதுறாங்க. அதாவது ஒரு பெரியார் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆளை சாப்பாட்டுக்கு சொல்றாங்க, விருந்துக்கு சொல்றாங்க. விருந்துக்கு சொல்லி அங்க சாப்பாடு சமைத்து சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பாட்டுக்கு வந்தவங்க சாப்பிட்டாங்க. அந்த காலத்துல வழக்கம் ஒன்று இருந்துச்சு. அப்ப ஷோப் இல்ல தானே. நம்ம காலத்துக்கு அப்பா மூதாட்டி அப்படி போய் ஆரம்ப காலத்துல நூற்றாண்டுகளுக்கு உட்பட்ட காலம் அல்லது அதுக்கு பிந்தி வந்த காலங்கள்ல ஷோப்பெல்லாம் இல்லை. கை கழுகுற எப்படி பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க மண்ணை எடுத்து போட்டு 2 கையிலே மண்ணை போட்டு தேய்ச்சி தான் கழுவுவாங்க. அந்த வழக்கம் இருந்துச்சு. அப்ப சாப்பாட்டுக்கு சொல்லி வீட்டுக்கு வந்தாளுக்கு சாப்பாடு கொடுத்ததன் பின்னால இவங்க டக்குனு எழும்பிட்டு போனாங்களா. இவங்க சாப்பிட்டு இந்த பெரியார் சாப்பிட்டு எழும்பிட்டு போறாங்க. எழும்பிட்டு போய் பக்கத்து வீட்டு சுவருக்கு அருகில நின்று அவோட சுவரோட பட்டால் போன்று கிடந்த மண்ணை எடுத்து தண்ட கையில போட்டு தேய்த்து கழுவி கொண்டாங்களாம். இதெல்லாம் எங்கட பார்வையில சின்ன ஒரு விஷயம். அல்லாஹ்வ முற்று முழுதாக 100க்கு 100% முழுமையாக பயந்தவர்கள், தக்வாவிலே இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், பேணுதல் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன என்று அதாவது வினாடிக்கு வினாடி அனுபவித்துக் கொண்டவர்கள் அந்த விஷயத்தில எல்லாம் பயப்படுவாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவங்க கழிட்டு வந்தத்துல இருந்து அவங்களோட கல்பு அவங்கள விடல, இன்னொத்தண்ட மண் எடுத்து கைய கழுவி போட்டியே என்று அதை நினைச்சு நினைச்சு 40 வருஷம் அழுதாங்களாம். சுபஹானல்லாஹ். எப்படி 40 வருஷமா அழுகுறேன்டா, என்னத்தை சுவரோட பட்டா போல கிடந்த மண்ணை எடுத்து கைக்கு போட்டு கலீனத்துல இருந்து 40 வருஷமா தொடர்ந்து அழுதாங்களாம் பயத்துல. அல்லாஹ் தஆலா இதை கொண்டு என்னை தண்டித்து விடுவான் என்ற பயத்துல, அல்லாஹ்வுடைய சமூகத்துல நான் எப்படி போய் தலை குனிந்து நான் நிற்பேன், தலை நிமிர்ந்து நிற்பேன் என்ற பயத்துல அவங்க 40 வருஷம் தொடர்ந்து அழுதவங்களா இருந்தாங்களாம். பாத்தீங்களா சோதர்களே. இப்ப நாங்க எப்படி இருக்கோம், அந்த காலத்துல வாழ்ந்தவங்க பெரியார்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க. பேணுதலை பொறுத்து எங்கட பெரியாளையும் பாப்பா நாயம் அவங்களையும் நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்து கொள்ளலாம். எப்படி பேணுதல், அவங்ககிட்ட இருந்த பேணுதல் ஒழுக்கங்கள்ல எங்கிட்ட இருக்கா இல்ல. ஆயால வட்டிங்கிறது மலிந்து போய்விட்டது. அதே போன்று எத்தீம்களுடைய சொத்துக்களை சாப்பிடுதல், இதுவும் பெரிய பாவம். இதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. போருக்கு சென்று புறமுக காட்டுதல், பத்தினித்தனமான பெண்களை அவதூறு சொல்லுதல், இப்படியான பாவங்கள் எல்லாம் சகோதரர்களே பெரிய பாவங்கள். இந்த பாவங்களை இணை வைக்கக்கூடியதை தவிர்த்து மற்ற பாவங்களை அல்லாஹ் தஆலா நாடினால் அவன் யாருக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா யாருக்கு மன்னிக்கணும் என்று நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் மன்னிப்பான். ஆனா நாங்க இந்த மகபுரத்துடைய 10ல நாங்க இன்னொரு வேலை செய்யணும். என்ன தெரியுமா, நாங்க என்னதான் பாவம் செய்திருந்தால் எங்கட பாவம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்க எடுத்து நோக்கினமாக இருந்தால், எங்கட பாவம் கடல்ல ஒரு ஊச போட்டு அந்த ஊச எடுத்தா அதுல எவ்வளவு நீர் தேங்கி இருக்கும், அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய தாத்துல எங்கட இணையில்லாத பாவங்கள் அடங்கும். இருந்தாலும் பாவம் தான், பெரிய பாவம் தான். நாங்க என்ன செய்யணும், அந்த பெரிய பாவங்களை முடிந்த அளவு தவிர்த்து கொள்ளணும். அதே நேரத்தில்
பாவம் செய்து போட்டோமே, இப்படி பாவத்தை செய்து போட்டோமே என்று நாங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரப்படப்படா. ஒரு ஆள் பாவம் செஞ்சா இஸ்திக்ஃபார் செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று பாவ மன்னிப்பு கேட்கணும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் அந்த பாவத்தின்பால் வலா அஊது இலைஹா அபதா, அந்த பாவங்களின்பால் ஒரு பாலும் நான் மீள மாட்டேன் என்று உறுதிபட கூறி மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும். அதைத்தான் தௌபான்னு சொல்றது. பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செய்யணும் நாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரப்பட்டு விடக் கூடாது. தூரப்படுற என்ன சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கணும். ஆதரவு வைத்து எங்களால முடிஞ்ச வணக்கங்களை செஞ்சுட்டே இருக்கணும். தொலை சொல்லிட்டானா அல்லாஹ் தொழணும், மத்த கதை பேச போப்படா. நோம்பு பிடிக்க சொல்லிட்டானா பிடிக்கணும். வருத்தமா அதுக்குரிய சலுகைகளே அல்லாஹ் சொல்லியிருக்கான். அந்த சலுகையின் அடிப்படையில் நாங்க நடந்து கொள்ளணும். இந்த ரமலான் மாதம் சலுகைகளை கொண்ட மாதம். அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை வைத்திருக்கான் என்று அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தாராங்க. ரஹ்மத்தை கேளுங்க என்று, மாவுரத்தை கேளுங்க என்று காட்டி தாராங்க. அப்ப சலுகை தானே அது. அப்படி சில விசேடமான இரவுகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கான். ஏன்? அடியார்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக வைத்திருக்கின்றான். ஆகையால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்க ஆதரவு வைக்க வேண்டும். பாவம் செய்தாலும் மனிதனுடைய இயல்பு பாவம் செய்கிறது தான். அல் இன்சானு முரக்கபும் பைனல் ஹதாயா வன் நிஸ்யான். ஒரு மனிதன் தவறுகளுக்கும் மறதிகளுக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கின்றான். அப்ப மனிதன் இயல்பே தவறு பாவம் செய்கிறது தான் இயல்பு. அதில் செய்து விட்டால் அதற்குரிய பரிகாரத்தை நாங்க செய்யணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களே, தங்களுடைய நப்சுகளுக்கு இஸ்ராப் செய்து கொண்டவர்களே, வீண் விரயம் செய்து கொண்டவர்களே, நீங்கள் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், நிராசை இழந்து விடாதீர்கள், நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான். நிச்சயமாக இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா அதிகம் பாவத்தை மன்னிக்க கூடிய இரக்கமுடையவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்க ஆதரவு வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லலாம். அது சொன்னா உங்களுக்கு ஒரு படிப்பினையா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து சொல்றாங்க, யா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வல்லதி பஅலக பில் ஹக்கி நபியன், சத்தியமாக உண்மையாக உங்களை நபியாக அனுப்பினவன் மீது அறுதியிட்டு சத்தியமிட்டு நான் சொல்லுகின்றேன், அல்லாஹ்வுக்கு அவனுடைய அடியார்கள்ல ஒரு அடியார் இருந்தார். உண்மையான சம்பவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க. நடந்த சம்பவம் ஒன்று சொல்றாங்க. ஒரு மனிதர் இருந்தார் நாயகமே, ஒரு அடியார் இருந்தார். அவரு ஒரு மலை உச்சியில 500 வருடங்கள் அல்லாஹ்வை வணங்கினார். அல்லாஹ்வை ஒரு மலையினுடைய உச்சியில நின்று கொண்டு 500 வருடங்கள் வணங்கினாராம். சுபஹானல்லாஹ். மலை உச்சியில நின்றுட்டு 500 வருஷம் வணங்குறேன்டா, எங்களுக்கு பள்ளியில வந்தே வணங்கல நம்மளுக்கு இருக்கு. என்ன 5 நேரமே எங்களுக்கு தொழுறது பெரும்பாடா இருக்கு. இந்த மனிதர் 500 வருடங்கள் மலை உச்சியில நின்றுட்டு அல்லாஹ் வணங்குறாராம். அது எப்படி? ஆட்களெல்லாம் இல்ல, அங்க அவர் மட்டும்தான். அது எப்படியான இடம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து சொல்றாங்க, நாயகமே அது எப்படியான இடம் தெரியுமா? அவர் நின்றது அகலம் 30 முழம்,
நீளமும் 30 முழம். நீளம் 30 முழம், அகலம் 30 முழம். அதை சூழ கடல் 4000 ஃபர்சகின் மின் குல்லி நாஹியத்தின் வல் பஹ்ரு முஹீத்தும் பிஹி. அந்த இடத்தை சூழ வளைத்து கடலாக இருந்தது. 4000 தொலைவு தூரங்கள் அந்த கடல் அப்படியே ஒவ்வொரு திசையாலும் சூழப்பட்டதாக இருந்தது. அஜ்ரல்லாஹு லஹு ஐனன் அல்பத்தம் பிஅர்தில் இஸ்பாஇ. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இவருக்கு ஒரு நீர் ஊற்றொண்ட ஏற்படுத்தினானா. அவர் விரல் இடுக்குகளுக்கு இடையில இருந்து ஒரு நீர் ஊற்றொண்டை ஏற்படுத்துறானா, மதுரமான நீர். பிமாஇன் அல்பின் இஸ்தன்கிஉ மின் அஸ்பலில் ஜபல். இவர் வணங்குவதற்காக, இவரை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அதுல இருந்துதான் என்ன செய்வாராம், தண்ணியை குடிப்பாரு, ஒது செய்யறேன செய்து கொள்வார். பிமாஇன் அல்பின் இஸ்தன்கிஉ மின் அஸ்பலில் ஜபல். அதே போன்று வஸஜரத்து ரும்மானின், அந்த நீரூற்று இவர் ஒது செய்யக்கூடிய அளவு அந்த மலையடி வாரத்திலும் ஒரு சின்ன ஒரு நீரூற்று ஒன்று இருந்துச்சாம். அதே போன்று ஒரு மாதுளை மரம் ஒன்றும் நின்றதாம் மலையடி வாரத்தில். அந்த மாதுளை மரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதுளங்கனி காய்க்குமா. இவர் அல்லாஹ் வணங்கிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தாருன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதுளங்கனி இருக்குமா. அந்த மாதுளங்கனியை ஆய்ந்து இவர் என்ன செய்வார், சாப்பிட்டு கொள்வார். ஃபைதா அம்சா நஸல ஃபஅஸாப மினல் வுது. மாலையாகி விட்டால் அவர் ஏறி விடுவார், வுது செய்து கொண்டு போய் விடுவார். அதே நேரத்தில் மாதுளை மரத்தில் இருந்த அந்த மாதுளங்கனியையும் எடுத்துட்டு போவாராம். தும்ம காமலி ஸலாத்தி ஃபஸால ரப்பா. இப்படியே இவர் வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அந்த காலப்பகுதியில் அல்லாஹ்ட்ட கேட்டாராம் ஒரு நாள், யா அல்லாஹ், நான் உன்னை இந்த 500 வருஷ காலமா வணங்கிட்டு இருக்கேன், எந்த மௌத்து எப்படி வர வேண்டும் தெரியுமா? நான் சுஜூதிலே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எனக்கு மௌத்து வரணும். அப்படியான ஒரு நல்ல மௌத்து நீ எனக்கு தரணும் என்று அந்த மனிதன் கேட்டாராம். அந்த அடியார் கேட்டார், நான் மௌத்தாயினா பூமியில எந்த உடலுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாது. வலாலி செய்யின் அலா ஜஸதிஹி சபீலா. அதாவது நான் அடக்கப்பட்டு என்னுடைய உடலுக்கு பாதிப்பு வரக்கூடாது. எந்த உடலை மண் சாப்பிட போகக்கூடாது. எப்படி துவா வர்ற, சுஜூதுல மௌத்தாகணும், எந்த உடலை மண் சாப்பிட போகக்கூடாது, இந்த உடலுக்கு மண்ணால எந்த ஒரு தீங்கும் வரப்போகக்கூடாது நாயனே என்று துவா கேட்டார். எப்ப கேட்காரன்னா சுஜூதுல இருந்துட்டு தான் இந்த துவாவை கேட்கிறான். கேட்டு முடிய அல்லாஹ் தஆலா 500 வருடங்கள் நிறைவுற அவருடைய ரூஹை அல்லாஹ் சுஜூதுடைய மக்காமிலே கைப்பற்றினான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாயமே அவர் மௌத்தாயின உடனே நாங்க எல்லாரும் போனோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த இடத்தை நாங்க போனோம், மலக்குமார்கள் நான் போனோம், எல்லாரும் போனோம். அவரு சுஜூதிலே அவர் ரூஹ் கைப்பற்றப்பட்டு அப்படியே இருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபனஜிது ஃபில் இல்மி அன்னஹு யுபஅது யௌமல் கியாமத்தி. நாயகத்திட்ட சொல்றாங்க, நாயகமே நான் நினைக்கேன், இந்த அறிவுல படுது, கியாம நாளையில அவர் இப்படித்தான் இருப்பாரு. இதே அமைப்புல தான் அல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு மத்தியில நிப்பாட்டப்படுவாரு. இப்படி இருக்கக்குள்ளதான் அல்லாஹ் தஆலா அவருக்கு ரூஹ கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். இந்த அறிவுல அப்படி படுகுது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. வயகூலு ரப்பு தபாரக வ தஆலா. கியாம நாளையில அல்லாஹ்வுடைய சமூகத்துல சுஜூதில இருந்து அவருக்கு ரூஹ் வழங்கின உடனே எழும்புவாராம். எழும்பின உடனே அல்லாஹ் சொல்லுவானா அவரை பார்த்து, இங்கதான் எங்கட போயின்றீங்க. அல்லாஹ் அவரை பார்த்து சொல்லுவானா, என்னுடைய அடியானே எந்த ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு போங்க என்று சொல்லுவானா அல்லாஹ் தஆலா அவரை பார்த்து. அப்ப அவரு சொல்லுவாரான், இறைவா பலா பி அமலி, இல்ல நாயனே எந்த அமலை கொண்டு நீ என்ன சொர்க்கத்துக்குள் நுழைவிப்பாயாக என்று அவர் மாறி அல்லாஹ்ட்ட பேசுவாராம். பேசின உடனே அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு சொல்லுவானா, என்னுடைய அடியானை
நான் அவனுக்கு செய்த அருளை கொண்டும் அவனுடைய அமலை கொண்டும், அவன் எனக்காக செய்த அமலை கொண்டும் அவனுக்காக நான் செய்த அருள் நிஅமத்துக்களை கொண்டும், அவன் எனக்காக செய்த வணக்கத்தை கொண்டும் அவனுக்காக நான் செய்த நிஅமத்தை கொண்டும் நீங்கள் அளந்து பாருங்கள், கணக்கிட்டு பாருங்கள் என்ற உடனே மலக்குமார்கள் பார்ப்பாங்களாம், பார்வையுடைய அருளை பார்ப்பாங்களாம். قد احاطت بعبادتي 500 சனத்தின், 500 வருடம் இவர் வணங்கின அந்த வணக்கம் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த பார்வைக்கு தான் சமமாயிருக்குமா. சுப்ஹானல்லாஹ். பார்வை, இந்த பார்வை என்கிற அருள் இவர் 500 வருஷம் வணங்கினாரே, 500 வருஷம் இவர் வணங்கின வணக்கத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பார்வைதான் போதுமானதாக இருக்குமாம். ஏனைய அவருடைய உடலுக்கு அல்லாஹ் செஞ்ச அருளுக்கெல்லாம் இவர் வணங்கல, வணங்க முடியல, அதுக்கு மௌத்து வந்துட்டு. அப்ப உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, இவரை சோதிக்கிறதுக்காக அவனி சொல்லுவானா, என்னுடைய இந்த அடியான நரகத்துக்கு இழுத்து செல்லுங்கள் அமர்களே என்று சொன்ன உடனே அவரை நரகத்துக்கு இழுத்துட்டு போகப்படுமா. இழுத்துட்டு போகக்குள்ள அவர் சொல்லுவாரா சத்தம் போட்டு, யா ரப்பி பிரஹ்மதிக அத்கில்னில் ஜன்னah, இறைவா என்னுடைய ரப்பே என்னுடைய நாயனே உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னை நீ சொர்க்கத்துக்குள் நுழைவிப்பாயாக நாயனே என்று சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் சொல்லுவான், அமர்களை அவரை விட்டு விடுங்கள் என்று சொன்ன உடனே ஃபயூகபு பைன யதைஹி, அப்ப அல்லாஹ் சமூகத்துக்கு திருப்ப கொண்டுட்டு வரப்படும். அவரை கொண்டு வந்தவன் அல்லாஹ் கேட்பானாம், என்னுடைய அடியானே மன் ஹலகக வலம் தகு ஷையன், உன்னை யார் படைத்தது, உனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கக்குள்ள, உனக்கண்டே எதுவும் இல்லாமல் இருக்கக்குள்ள, நீயே இல்லாமல் இருக்கக்குள்ள உன்னை யாரு படைத்தது என்று அல்லாஹ் கேட்பானா. அப்ப அவர் சொல்லுவாரா, அந்த யா ரப்பி, நீ தான் படைத்தா என்னை. திரும்ப கேட்பானா அல்லாஹ், அகான ذلك بعملك او برحمتي, உன்னுடைய அமலை கொண்டு அல்லது உன்னுடைய அமலை கொண்டா அல்லது என்னுடைய ரஹமத்தை கொண்டா அந்த படைத்தல் என்பது ஆகியிருந்தது என்று கேட்பானாம் அல்லாஹ் தஆலா. அப்ப அவர் சொல்லுவாராம், உன்னுடைய ரஹமத்தை கொண்டுதான் நீ என்னை படைத்தாய், என்னுடைய அமலை கொண்டு நீ என்ன படைக்கலே, உன் ரஹமத்தால தான் என்ன படைத்தாய் நான் என்று அவர் சொல்லுவாராம். திரும்ப அல்லாஹ் கேட்பான், இந்த இப்படியான சூழல்ல 500 வருஷம் நீங்க என்ன வணங்கினீங்களே அடியாரே, என்ன வணங்கினீங்க தானே, இந்த ஒரு மலை உச்சியில நின்று என்ன நீங்க வணங்கினீங்க, உங்களுக்கு மதுரமான தண்ணிய தந்தன், வளைத்து கடல் உப்பு நீர் வளைத்திருக்க மதுரமான தண்ணியை உங்களுக்கு நான் தந்தம் குடிக்கிறதுக்கு, அதே நேரத்தில் அதே இடத்துல இருந்து ஒரு மாதுள மரத்தை உண்டாக்கி மாதுளம் கனியை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தந்தன், ஒவ்வொரு இரவும் தந்தேனே, அந்த மாதுளங்கனி வருஷத்துல ஒரு தரம் தானே காய்க்கும். ஆனா இதெல்லாம் எதால, உங்களோட அமலை கொண்ட நான் தந்த இல்ல, என்னுடைய ரஹமத்தை கொண்டல்லவா நான் தந்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னவுடன், ஆம் உன்னுடைய ரஹமத்தை கொண்டுதான் இறைவா தந்தா என்று அவர் சொல்லுவாராம். அது மாத்திரமல்ல, சுஜூதுடைய நேரத்தில் என்னுடைய உயிரை நீ கைப்பற்ற வேண்டும் என்று என்னிடத்தில் நீங்கள் கேட்டீர்களே, அதே போன்று நான் செய்தேனா இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அது உங்களோட வணக்கத்தை பொறுத்தா நான் செய்தேன் இல்லை, என்னுடைய ரஹமத்தை கொண்டுதான் நான் செய்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அவரும் ஆம் என்று சொல்லுவாராம். ஃபகுல்லு ذلك برحمتي وبرحمتي ادخلك الجنة, எல்லாம் என்னுடைய ரஹமத்தை கொண்டுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன, அதை கொண்டுதான் உங்களை நான் சொர்க்கத்துக்குள் நுழைவிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவரை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் நுழைவிப்பானாம். சகோதரர்களை பாத்தீங்களா, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களோட அமலை கொண்டு யாரும் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது, நீங்களுமா நாயகமே என்று கேட்ட நேரத்திலே சஹாபாக்கள், ஆம் நானும் தான், அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை கொண்டு இல்லா அந்த கம்மதனி அல்லாஹ் தஆலா பிரஹமதி, அவனுடைய ரஹமத்தை கொண்டு என்னை அல்லாஹ் தூக்கி போட்டாலே தவிர நானும் சொர்க்கத்துக்கு போயலாண்டு ரஹமத்தான நபி சொல்றாங்க. ரஹமத் என்ற பெயர் பெற்ற நபி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சோதரர்கள், இதிலிருந்து நாங்க விளங்குறது என்ன, அல்லாஹ் சொல்றதை செய்யணும். பாவங்கள் மனிதன்ல நடைபெறக்கூடியது இயல்பு,
பாவங்கள் வரக்கூடிய நேரத்திலே அதுக்குரிய வழிவகைகளை நாங்கள் கையாண்டு பாவத்தை போக்குறதுக்குரிய வழிவகைகளை செய்து எங்களுடைய பாவத்தை நாங்கள் அல்லாஹ்ட்ட முன்வைத்து அழுது சலித்து மன்றாடி கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்க வேண்டும் என்று இந்த பயானூடாக உங்களுக்கு கேட்டு பேசுவதற்கு அதிகமான விடயங்கள் எடுத்து வந்தேன். நேரமின்மையால் நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நேரம் கிடைத்தால் உங்களுக்கு சொல்வேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم. اللهم صل